அப்ப குடும்பத்துக்கு செலவு செய்யணும்னு இன்னொரு சைடு இருக்கிறது. என்ன சைடு? இதை ஆண்களுக்கு சொல்லிட்டோமா, பெண்கள் என்ன செய்ய சாக்குண்டு அவன்கிட்ட இருக்குதோ இல்லையோ போட்டு கசக்கி குடும்பத்துக்கு செலவு செய்து தரட்டாங்க எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்டக்கூடாது. குடும்பத்துக்கு செலவு செய்தல் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே குடும்பத்துக்கு செலவு செய்ய அள்ளியில கொடுக்க சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் விளங்கலையேங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அத்ஐமுஹுன்ன மிம்மா தாக்குலூன், நீங்க சாப்பிடுறது அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. அதான் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எது சாப்பிடுவீங்களோ அது மாதிரி அவங்களுக்கு கொடுங்க. நீங்க சாப்பிடுறதே இவ்வளவுதான் உங்களுக்கு கெப்பாசிட்டினா அதுக்கு மேல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எதை அணுகிறீர்களோ அதுல இருந்து நீங்க அவங்களுக்கு அணிய கொடுங்க. இந்த தராதரத்தை பார்த்துக்கிறங்க, உங்களுடைய பொருளாதார நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிலையை கஷ்டத்தில் இருக்குமே, ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மேல எல்லாம் மனைவிக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப பெண்கள் என்ன யோசிக்கணும்னு கேட்டா, நம்ம கணவருடைய வருவாய் என்ன, அந்த வருவாய் நமக்கு மட்டுமா சொந்தங்கிறது அவங்க யோசிக்கணும். அந்த வருவாய் நமக்கு மட்டுமா சொந்தம், மனைவிக்கு மட்டுமா சொந்தம்? ஒரு புருஷன் சம்பாதிக்கிறான்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்தில் அவன் தாய்க்கு சொந்த பங்கு இருக்கிறது, அவருடைய தகப்பனுக்கு பங்கு இருக்கிறது. அந்த புருஷனுடைய சொந்தக்காரங்க ஏதாவது ஏழைகளா இருந்தாங்கன்னு சொன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம கணவர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இவருடைய வருவாய். நீ முதல்ல பெண்கள் புரியணும். ஆண்களுக்கு வரக்கூடிய வருவாய் மனைவிக்காக மட்டும் அவர் சம்பாதிப்பது இல்லை. மனைவி மட்டும் கவனித்த நிலையில் அவர் மூத்தாகிவிட்டால் அல்லாஹ் தப்பிச்சுக்கிறவாரா? தாயை கவனிக்காம முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுவிட்டு மனைவி மட்டும் கவனிச்சுட்டு இருந்தாருன்னா அல்லாஹ் தப்பிச்சுக்கிற முடியுமா? அப்ப அல்லாஹ் அவர் ஏன் தாயை கவனிக்கலன்னு கேட்பானா இல்லையா? அப்ப நம்ம புருஷன் நரகத்துக்குள்ள தள்ளக்கூடிய வகையில நம்முடைய டிமாண்டுகளை வச்சிடக்கூடாது. நம்ம கணவனுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யணும், முதல்ல வருவாய் என்னன்னு பார்க்கணும். அந்த வருவாயில அவர் எதுக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறாரு, அவரை நல்லவராக்குறதுக்கு பெண்கள் உதவணும், சொர்க்கவாசி ஆக்குறதுக்கு உதவணும். அவரை பாவியாக்குற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்முடைய டிமாண்டுகளை அதிகப்படுத்தி சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் எடுத்து கஷ்டப்படுத்தி கொடுக்காத இது மாதிரி எல்லாம் ஆக்கி செஞ்சிடாம இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். கணவனுடைய குர்ஆன்ல கூட அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான், அலல் மூஸி கத்ருஹு வ அலல் முக்திரி கத்ருஹு, வசதி உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்க வேண்டும், நெருக்கடியா உள்ளவன் அதுக்கு தகுந்தவாறு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வசதியை கவனத்தில் வைத்திருக்கிறான். கடன் வாங்கிட்டாவது கொண்டாந்து தாங்க கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன செய்யறாங்க, இவன்ட எந்த ஒரு சக்தியுமே இருக்காது, இந்த பெருநாள் வருது, பெருநாளைக்கு துணிமணி எடுக்கணும். துணிமணி எடுக்கிறதா என்ன, 4 பேரை பார்த்து நம்ம பொறாமப்பட முடியாது. நம்ம புருஷனுடைய தகுதி என்னவோ அதுக்கு தான் ஆசைப்படணும். பக்கத்து வீட்டுல 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடம் எடுத்துட்டாங்க, அது மாதிரி எனக்கு எடுத்தாண்டு எல்லாரும் கேட்க முடியாது. அந்த சக்தி புருஷனுக்கு இருக்கான்னு பார்த்து என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப அவன்கிட்ட அந்த சக்தி இல்லைன்னு சொன்னா வேண்டியவங்க இருக்கிற உங்களுக்கு என்ன இருக்கு அது மாதிரி எடுத்து கொடுங்க, நீங்க நல்லதுதான் எனக்கு எடுத்துற போறிய என்கிற அளவுல கணவனை கஷ்டப்படுத்தாத வகையில் இருக்கணுமே தவிர அவனுக்கு சிரமத்தை கொடுத்தா என்ன செய்வான்னா அவன் போய் கடன் வாங்குவான், வட்டிக்கு போய் கடன் வாங்குவான். தௌஹீத்வாதியா இருந்தா வாங்க மாட்டான், இல்லைன்னா போய் என்ன செய்வான், வட்டி கடன் வாங்குவான், அல்லது முக்கியமான சொத்துக்களை போய் விற்பான். ஏதாவது ஒரு பல விஷயங்கள் என்ன செய்ய நண்பர்கள்ட்ட போய் கடன் வாங்கிடுவான். அப்ப கடன் வாங்கினா அவனுடைய சுயமரியாதை எல்லாம் போயிடும், அது திருப்பி கொடுக்க முடியாத நிலை வரும், அவனுக்கு எல்லாம் டென்ஷன் வரும், தூக்கம் வராது, பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான். அப்ப கணவன் நமக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறான், நம்ம அவனுக்கு சுமையை கொடுத்துடக்கூடாது என்பது என்ன செய்யணும், பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இது ஒரு சைடாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டா, சில பேர் நல்ல பறக்கத்தான் கொடுத்துருப்பான் அல்ல, ஆனாலும் வீட்டுக்கு கொடுக்குறது எண்ணி கொடுப்பாங்க, அது போதுமானதா கூட இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷத்துடையதை கொடுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னா வருஷ வருமானம் தான் ஒரு தோட்டம் ஒண்ணு பதக்குங்கிற ஏரியாவுல அவங்களுக்கு ஒரு பெரிய தோட்டம் ஒண்ணு கிடைச்சது. அது போர்க்களத்துல வர்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்கல்ல, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் வரும். அது என்ன செய்வாங்க, ஒரு வருஷ தேவைக்கு உள்ளது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்கள் தான் நிர்வகிச்சுக்கிறாங்க எல்லாத்தையுமே. வருஷம் தான் அந்த பேரிச்சம்பளம் மகசூல் உற்பத்தி ஆகும் இல்லையா, உற்பத்தி ஆகி வர்ற வருமானத்தை வருஷத்துக்கு ஒருக்கா பிரிச்சு கொடுத்தோட சரி, மாசம் அதை டென்ஷன் பண்ணிக்கிற மாட்டாங்க. அப்படியெல்லாம் மாசத்துக்கு தேவையானதை வருஷத்துக்கு தேவையானதை மனைவிகள்கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடியதும் ஒரு முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் பண்ண. அன்றாட சாப்பாட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் போய் கேட்க மாட்டாங்க, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அரிசிக்கு காசுத்தாங்க, உங்க குழம்பு காசுத்தாங்க. சில ஆளுக்கு அப்படி இருக்கிறாங்க, அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு போய் ஒன்னு கேட்கணும். பெண்கள் என்ன செய்யணும், அரிசிக்கு தனியா கொடுப்பாரு, எத்தனை கிலோ அரிசி, 1 கிலோ நேற்று 1 கிலோ வாங்கினீங்க, 1/4 கிலோ மிச்சம் இருக்குமே, இப்படி கேட்கறாங்க இருக்கு. நேத்தான 1 கிலோ வாங்கினேன், அப்ப 3/4 கிலோ வாங்கினா போதும்ல என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ரொம்ப பிடிச்சி செலவழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு இல்லாட்டி பரவாயில்ல, அதான் உன்னுடைய தன்மை, உன் தகுதி அதுவா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது.
தகுதி எல்லாம் நல்லா தந்திருக்கும் போது இப்படி கொடுக்கறதுனால ஒண்ணு வராதுன்னு வந்தா மொத்தமா கொடுத்துட்டு அவங்க கையை கட்டிக்கிட்டு சேர்க்கட்டுமா உனக்கு என்ன சேர்த்தானுக்கு என்ன 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு 5000 ரூபாய் கையில கொடுக்க வேண்டியதானே மிச்சப்படுத்தி அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க வேற ஒண்ணும் செஞ்சிட மாட்டாங்க உனக்கு தான் அது உதவ போகுது உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு தான் அவங்க தரப்போறாங்க உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது உங்களுக்கு அந்த பணத்தை தருவாங்க அதனால நீங்க என்ன நினைக்க கூடாது மனைவிட்ட கொண்டு இந்த பொருளாதாரத்தை கொடுத்துடக்கூடாது அப்படி நினைச்சிடக்கூடாது அப்படி நடந்தால் உங்களுக்கு தேவையை நாள் தரலன்னு சொன்னா பொம்பளைகளுக்கு ஒரு உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கு புருஷன் வந்து நல்லா பறக்கத்தா இருக்குது 1000 ரூபாய் தேவை 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் தர்றான் அப்படின்னு சொன்னா தெரியாம எடுத்துக்கலாமா எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கணவனுடைய காசை வந்து தேவைக்கு நியாயமாக எடுத்துக்கொள்வது வந்து மார்க்கத்துல அது திருட்டுல வராது அது பாவத்துல அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் இஸ்லாமிய அரசாங்கத்துல கேஸ் போட இயலாது ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஹிந்து அவங்க வர்றாங்க ஹிந்துனா யாரு ஹிந்தாமாங்கல்ல ஹிந்தா இல்ல பேரு ஹிந்து தான் அவங்க பேரு அந்த அபூ சுஃபியானுடைய மனைவி முஆவியா இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய தாயார் ஹிந்து அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கணவரை பத்தி பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஹிந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க கணவர் அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இன்ன அபா சுஃபியான ரஜுலுன் ஸஹீஹுன் அபூ சுஃபியான் புருஷன் பேர் சொல்லி தான் சொல்றாங்க வழங்குதா இப்போ என்னுடைய கணவர் அபூ சுஃபியான் இருக்காரு அவர் ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆளா இருக்காரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கணவரை பற்றி அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஃபஹல் அலைய ஜுனாஹுன் அன் ஆகுத மின் மாலிஹி சிர்ரன் அவர்கிட்ட தெரியாம நான் அவருடைய காசை எடுத்துக்கொள்வது எனக்கு கூடுமா அவர் நிறைய காசுலாம் வச்சிருக்கிறாரு ஆனா தரமாட்டேங்கிறாரு தேவைக்கு தரமாட்டேங்கிறாரு தெரியாம எடுத்துக்கலாமா கேக்குறாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க குதி அன்டி வ பனு மா யக்ஃபீகி பில் மஅரூஃப் நீனும் உன் பிள்ளைகளும் உங்களுக்கு எவ்வளவு நியாயமா தேவையோ நியாயம்னா ரெண்டு பக்கத்து எல்லாத்தையும் கவனிச்சு முதல்ல உனக்கு தேவையா இருக்கணும் ரெண்டாவது அவரை பாதிக்காத அளவு இருக்கணும் இதெல்லாம் நியாயத்தில் அடங்கிடும் நியாயமான முறையில் உனக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொள் அது தப்பு கிடையாதுங்கிறாங்க இது வந்து புகாரில 2211 2460 5359 5364 6640 இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது அப்ப இதுல என்ன வழங்குறது வீட்டு தேவைகளுக்கு கணவர் போதுமானது கொடுக்கல என்று சொன்னால் அவர் வைத்திருப்பதை நம்ம என்ன செய்யலாம் மனைவிமார்கள் அவ்வளவு உரிமை இஸ்லாத்துல போய் வேலைக்கு போறீங்க எப்படிப்பட்ட உரிமை தந்திருக்கு போதுமானதை தரலன்னு சொன்னா உங்க பொருள் மாதிரி எடுத்து செலவழிச்சுக்கிற வேண்டியதுதான் இதெல்லாம் கேட்க தேவையே கிடையாது அதே நேரத்துல வந்து நீங்க அமானிதம் வாங்கி வச்சிருப்பான் தெரிஞ்சு எடுக்கணும் ஏதோ ஒரு ஆள் ரூபாய் கொண்டாந்து வாங்கி வச்சிருப்பான் திரும்பி கொடுக்குறதுக்கு அதை சுட்டு விட்டீங்கன்னா மணி பரிசுல வச்சிருப்பான் வெளியே போறதுக்காக வேண்டி அது இருக்குன்னு நினைச்சிட்டு ஹோட்டல்ல போய் உட்காருப்பான் நீங்க சுட்டிருந்தீங்களா அங்க போய் அதெல்லாம் பாத்துக்கிறோம் அது எடுக்கிறதுனால அவனை பாதிக்காதுனால ஒரு அதான் நியாயம்ங்கிறது நியாயம்னா என்னது இவருடைய பணம் தானா மிதமிஞ்சி தான் இருக்குதா அப்படிலாம் தெரிஞ்சு அதெல்லாம் கண்டிப்பா தெரியும் மனைவிக்கு புருஷனுடைய எல்லா விதமான நல்லது கெட்டதும் தெரியும் அது மாதிரி இருந்தால் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் கணவனுடைய பணத்துல எப்படிப்பட்ட உரிமை கொடுத்திருக்குன்னா கேட்காம கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த உணவுப் பொருள்களை பொறுத்த வரைக்கும் தான தர்மம் செய்யறது சொந்தங்களுக்கு கொடுக்கறது இதுகள் எல்லாம் புருஷன்ட்ட பர்மிஷன் இல்லாம கொடுக்கலாம் வீட்டுல சோறாக்குறீங்க நல்ல பிரியாணி போடுறீங்க அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க தப்பு கிடையாது இதுக்கெல்லாம் கணவன் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்ல விளங்குதா 1 கிலோ போட்டு ஆக்குறதுக்கு போல ஒரு 2 கிலோ போட்டு ஆக்கி என்ன செய்யலாம் அக்கா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்து விடுங்க கேட்கற தர்மம் செய்யுங்க இதெல்லாம் கணவன் கேட்கவே வேண்டியது இல்ல கேட்காம நீங்க செஞ்சா அதுக்கு தர்மம் கூலி இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருடைய உணவுப் பொருளுக்கு தான் இதுக்கா இது அதுக்காக நீங்க உள்ள நகையை தூக்கி தங்கச்சி கொடுத்து விடக்கூடாது ரூபாய் எடுத்து கொடுத்து விடக்கூடாது அது எதுக்கு மட்டும் உள்ளது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுப் பொருள் மட்டும் சொல்றாங்க இத அன்ஃபகத்தில் மரஅத்து மின் தஆமி பைத்திஹா அவள் வீட்டில் உள்ள உணவுப் பொருள்களை ஒரு பெண் வந்து செலவழித்தாலேயானால் கைர முஃசிதத்தின் அவனை நாசமாக்குற மாதிரி இல்லாமல் அவனை புருஷன் அவன் நாசமாக்கி தொலைகிற மாதிரி இருக்கிற 4 மூட்டை அரிசி தூக்கி கொடுத்து விட்டுட்டு அவனை போய் சந்தையில விடுற மாதிரி அப்படி பண்ணிடக்கூடாது அது இல்லாம அவன் நாசமாக்காத வகையில் அவள் செலவழிப்பாளையானால் காணலகா அஜுருகா பிமா அன்பகத் அவள் செலவழித்ததற்காக அல்லாஹ்விடத்தில் அவளுக்கு கூலி இருக்கிறது கூலி ஜௌஜிஹா அஜுரு பிமா கசப அவன் சம்பாதிச்சதுனால அவனுக்கும் கூலி இருக்கிறது இவனுடைய பொருளாதாரத்தில் இருந்து எடுத்து உணவுப் பொருள்களுக்கு என்ன மார்க்க அனுமதி கொடுத்திருக்கு பெண்கள் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் எந்த அளவு கொடுக்கலாம் ஏன்னா உணவுப் பொருளை கணக்கு பண்ண மாட்டாங்கல்ல ஒரு பிச்சைக்காரன் வாசல் வந்துட்டான் போனை போட்டு கேட்டு ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறான் கொடுக்கலாமான்னு கேட்க முடியும் இது உணவு பசி கேட்டு வர்றான் இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம ஆக்க மாட்டோம் 4 பேர் இருந்தா 5 பேருக்கு தான் ஆக்குவோம்
சமையல் பண்றது 6 பேர் இருந்தா ஒரு 10 பேருக்கு தான் நம்ம சமையல் பண்ணுவோம். இது கொஞ்சம் எது எது எதிர்பார்த்து கொடுப்போம்? 4 பேர் திடீர்னு வந்துருவாங்க, யாருக்கா கொடுக்க வேண்டி இருக்கு, இந்த மாதிரி வரக்கூடிய கணவர் யாரா கூட்டிட்டு வந்துருவாரு, இதெல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டா திட்டமிடலாம் யாரும் செய்ய மாட்டாங்க, கூட தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் உணவுப் பொருள்களை யாராவது தர்மம் கேட்டு வந்தாங்கன்னா கொடுக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து விடலாம். இதுக்கெல்லாம் ஒண்ணுக்கு போய் என்ன செய்யக்கூடாது, பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க அவசியம் கிடையாது. இப்படி செஞ்சா அவனுக்கு எப்படி உங்க அக்கா வீட்டு கொடுத்த, எப்படி தங்கச்சி இவனு கேட்க முடியாது. ஏன் இந்த ஹதீஸை காட்டி போயிட வேண்டிய சொல்லிட்டாங்க, போய் அல்லாட்ட கூலி கிடைக்கும், நான் கொடுத்தேன்ல எனக்கும் அல்லாட்ட கூலி உனக்கும் கூலி, போய் சரி அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யுது, கணவனுடைய சொத்துக்கள் அப்படி ஒரு உரிமையை கொடுக்கிறது. அதே மாதிரி உம்மு சலமா யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க அபூ சலமாவுக்கு மனைவியா இருந்தாங்க. அபூ சலமா மூலமா அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருந்தது. உம்மு சலமா அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் அபூ சலமாங்கிற கணவர் இருந்தாரு. அந்த கணவர் மூலமா பிள்ளைகள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் கணவர் இறந்தவன ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அபூ சலமா மேல ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியம். அந்த ஒரு வகையில அவங்களே போய் என்ன செய்யறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி உம்மு சலமாவை திருமணம் செய்யும் பொழுது உம்மு சலமாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்களுக்கு அந்த முந்தின கணவன் மூலமாக உள்ள பிள்ளைகள் எல்லாம் இருந்தார்கள். அப்ப இவங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டா, நீங்க செலவுக்கு எனக்கு தந்துடுறீங்க, சொல்றத மொத்தமா கொடுத்துருவாங்கல்ல, கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த பொருளாதாரத்தை ஏன் உங்க பிள்ளைகளை ஏன் பிள்ளைனா ஏன் பிள்ளைகளுக்கு நான் செலவு செய்தால் எனக்கு கூலி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உம்மு சலமா கேட்கிறாங்க, அந்த பிள்ளைகள் என்னோட இருக்கிறாங்க, நான் தான் அவங்களை சுமந்து பெற்றிருக்கிறேன், என்னதான் இருந்தா நான் தான் உங்களுக்கு தாயி, ஆனா நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க, இதுல இருந்து நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நான் செலவழித்தேனே, ஆனால் அதுக்காக வேண்டி எனக்கு ஏதாவது கிடைக்குமா கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, ஹல்லி மின் அஜ்ரின் ஃபீ பனி அபூ சலமா, அபூ சலமாவுடைய பிள்ளைகள் என்று இருக்கிறாங்களே, அபூ சலமா மூலம் பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்காக வேண்டி உன்ஃபிக அலைஹிம், நான் செலவு செய்தால் எனக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நஅம் லகி அஜ்ருமா அன்ஃபக்தி அலைஹிம், அவங்களுக்கு நீ என்ன செலவு செஞ்சிருக்கிறாயோ அதுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அப்ப கணவரிடமிருந்து உள்ள பொருளாதாரத்தை அந்த கணவருக்கு சம்பந்தம் இல்லாத பிள்ளை வேற ஒரு கணவன் மூலமாக பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த தாய் செலவழித்தால் அது கூடுதலா கூலியை தரக்கூடிய ஒரு காரியம், செலவழிக்க செய்யலான்னு விளங்குறது. இப்ப கணவனுடைய வருமானத்துல நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. அந்த பெண்ணு சம்பந்தப்பட்ட அவங்க சொந்த பந்தங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், செலவு செஞ்சு கொள்ளலாம், அது கூலி கிடைக்கும். இது புகாரில 5054வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. அப்ப பெண்களுக்கு செலவு செய்யறது அவ்வளவு உரிமை கொடுத்திருக்குது. அது இது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னா, பெண்கள்கிட்ட சும்மா வேற காசு இருக்கும். ஏன்னா அவங்க வாரிசு முறையில அவங்களுக்கு சொத்து வந்திருக்கலாம், தாப்பன் இறந்து போயிருப்பாரு, அவங்கள்ட்ட சொத்து வந்திருக்கலாம், அல்லது கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி சேமிப்பு ரூபா கொடுப்பாங்க, அதை சேர்த்து வச்சிருக்கலாம், அல்லது கணவரை மாசத்துக்கு நிர்ணயிச்சு கொடுத்துருவாரு, மாசம் 10,000 ரூபாய் கொடுத்துருவாரு, 5,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணுவாங்க, ஒரு 5,000 ரூபாய் மிச்சமா கூட வச்சிருப்பாங்க. இப்படி பெண்கள்கிட்ட அவங்களுக்குன்னு என்ன இருக்கு, இருக்கும். அது மாதிரி நகை நட்டு அதுன்னு அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள சேர்ந்ததுதான். அல்ல கணவனை என்ன செய்வான், சந்தோஷத்துல அடிக்கடி வாங்கி கொடுப்பான். இந்த பொருளாதார உணவு உடை அல்லாம என்ன செய்வான், திடீர்னு ஒரு செயினை வாங்கி போடுவான், ஒரு வளையல வாங்கி போடுவான். இதெல்லாம் போட்டதுக்கு என்ன அர்த்தம், அவளுக்கு சொந்தமாக்குறேன்னு அர்த்தம். சொல்லி கொடுக்காட்டி அவளுக்கு தான் அர்த்தம். இந்த ஒரு பொதுவா சொத்துக்கா வாங்கி வச்சிருக்கேன், தேவைப்பட எடுத்துக்கிறோம்னு சொன்னா அது ஒரு கணக்கு. அப்படி சொல்லாம கொடுத்தீங்கன்னா அன்பளிப்பை கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, கொடுத்ததுதான், அது மனைவிக்கு சொந்தம். இந்த மாதிரி அவங்களுக்கு சில சொத்துக்கள் இருக்குன்னு வைங்க, அதை நல்ல காரியங்களுக்கு கொடுத்தார்களே, ஆனால் அதை புருஷன் கேட்க இயலாது. பர்மிஷன் வாங்காமலே கொடுக்கலாம், சொல்லாமே கொடுக்கலாம். வந்திருக்காங்கன்னு வைங்களேன், வலையில கழட்டி போட்டு போனா போகலாம், யாரும் கேட்க முடியாது. மார்க்கத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக கொடுக்க கேட்கும் பொழுது கழட்டி போட்டு அவங்களுக்கு சொந்தமானதா இருந்தால், அவங்களுக்கு சொந்தமானதா இருக்குமே, ஆனால் அவங்க என்ன செய்யலாம், இதை கணவன்கிட்ட பர்மிஷன் கூட கேட்க வேண்டியது இல்லை. கணவனுடைய இது இல்லை, அவங்களுடைய தானே. பெண்ணுடைய ஆணுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்காம எடுத்துக்கலான்ற உரிமையை கொடுக்குது. பெண்ணுடைய பொருளாதாரமா இருந்த நிறைய பேருக்கு இது வைத்த கலக்குறீங்க, மனைவிமார்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சரியில்லை. அது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க, வரணும் கண்டிப்பா, கட்டாயமா என்ன செய்யணும், பெண்கள்லாம் பெருநாள் தொழுகைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் திடல்ல கொண்டே வச்சாங்க. அதுல கூட அந்த மாதவிடாய் பெண்கள்லாம் கூட அதுல கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் பள்ளிவாசல்ல வைக்கல. வெளியில அந்த தொழுகை நேரத்தில் ஒதுங்கி கொண்டு மற்ற நேரத்தில் எல்லாரையும் போல அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி கட்டளை இட்டாங்க.
அப்போ ஒரு பெருநாள் அன்னைக்கு வரும்பொழுது மக்கள் பயங்கரமான கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை இப்ப மைக்கெல்லாம் இல்ல, அந்த காலத்துல இல்ல இல்லையா, அந்த கடைசி வரைக்கும் எட்டல. ஆண்கள் அளவுக்கு தான் அந்த உரை கேட்குதே தவிர பெண்கள் பகுதிக்கு என்ன செய்யல, அவங்க பேசின பேச்சு எட்டல. அது அவங்களுக்கு தெரியும். கூட்டத்தை பார்த்து நம்மள விளங்கிக்கிறோம்ல, கூட்டத்தை பார்த்து என்ன செய்யும், இந்த பேச்சு இவ்வளவு தூரத்துக்கு தான் எடுக்கும் என்று நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கி கொண்டு என்ன செய்யறாங்க, ஆகா நம்ம சொன்ன உரை ஆண்கள் அளவுக்கு தானே போயிருக்குது, பெண்கள் பகுதிக்கு உன்னை எட்டலைன்னு சொல்லிட்டு உரையை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, வேகமா பெண்கள் பகுதி கிட்ட போறாங்க. அங்க ஒரு உரை நிகழ்த்துறதுக்காக வேண்டி, ஒரு பெருநாள் தினத்துல உள்ள அந்த பயான் உங்களுக்கு கேட்கல, நல்ல செய்திகள் ஆம்பளை எல்லாம் கேட்டாங்க, பெண்கள் கேட்காம இருக்கேன்னு போய் அங்க போய் என்ன செய்யறாங்க, ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. பெருநாளைக்காக வேண்டி இன்னொரு குத்பா நிகழ்த்துறாங்க. அப்ப அந்த உரையை நிகழ்த்தும் போது என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு டாபிக் தர்மம்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆம்பளைகளுக்கு என்ன டாபிக் சொன்னாங்கன்னு சொல்லப்படல. ஆனா பெண்கள் பகுதியில் போய் என்ன செய்யறாங்க, தர்மம் செய்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வப்பட்டு என்ன செய்யறாங்க, ஆளுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறேன் அங்கேயும் கொடுக்குறாங்க. தர்மம் செய்யறாங்க, தனியாவும் தர்மம் செய்யலாம். பைத்துல் மால்ல கொடுத்தா ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வாங்க, தேவையானவங்களுக்கு கொடுத்துக்கிடுவாங்க. அப்ப பிலால் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு துண்டை ஏந்திக்கிட்டே போறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் அவங்களுடைய கழுத்துல உள்ளது, காதுல உள்ளது எல்லாத்தையும் கழட்டி என்ன செய்யறாங்க, அந்த துண்டுல போடுறாங்க. இது அவங்கள்ட்ட உள்ள நகை நட்டு தான் வச்சிருந்திருக்காங்க. இந்த நகை நட்டை கணவர்கிட்ட கேட்கவும் டைமும் இல்ல. இது பெண்களுக்கு இப்படி உரை நிகழ்த்துவாங்கன்னு முந்தைய திட்டமிட்டதும் கிடையாது. இது தற்செயலா நடக்கிறது. இந்த உரை கேட்காததுனாலதான் என்ன செய்யறது, அங்க கிட்டே போறாங்க. முன்னாடியே பர்மிஷன் கேட்டுக்கும் வாய்ப்பு இல்ல. முன்னாடி இப்படி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு மசூரா பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல உரை நிகழ்த்துறாங்க. திடீர்னு அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்களே அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமை நன்மை எதிர்பார்த்து அவங்கள்ட்ட இருந்த பொருள்களை என்ன செய்யறாங்க, என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ அதை எடுத்து போடுறாங்க, உங்களால ஏண்டதை போடுறாங்க. அப்ப இது புகாரில 98, 863, 964, 1431 இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன வழங்குறோம், பெண்கள் தங்களுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை தங்களுக்கு சொந்தம்னா புருஷன் கூட கிடைச்சிருக்கலாம், அவங்களுக்கு சொந்தம் ஆக்கியிருப்பான், அது அவங்க பொருளாதாரம் தான். அது புருஷன் வந்த பொருளாதாரமா இருந்தாலும் சரி, தகப்பன் வந்த பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அவங்களே சில சம்பாத்தியத்தில் ஈடுபட்டு வீட்டு வேலைகள் ஏதாவது செஞ்சு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி, பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு யார் சொந்தக்காரங்க, பெண்கள் தான் சொந்தக்காரங்க. ஆணுடைய பொருளாதாரத்துக்கு ஆணு சொந்தக்காரன் ஆகல. பாருங்க இப்படி சுதந்திரம் பத்தியலா, நம்ம பொருளாதாரத்தை தேவைப்பட்டா எடுத்துக்கலாமா, அப்படி எல்லாம் கொடுத்துட்டு பெண்களுக்கு என்ன பண்ணிவிட்டான், பெண்களுடைய பொருளாதாரத்துக்கு பெண்களே சொந்தக்காரங்க. அவங்க நினைச்சா என்ன செய்யலாம், கணவனுக்கு சொல்லாம கூட அனுமதி வாங்காம கூட நல்ல காரியங்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து கொள்ளலாம், இதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லை என்று சொல்லியிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் கூட குர்ஆன்ல 4:32 சொல்லி காட்டுகிறான், லிர்ரிஜாலி நஸீபுன் மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபுன் மிம்மக்தஸபுன. பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு உரியது, ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு உரியது என்றும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் வச்சு இந்த பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இஸ்லாத்துல கொடுக்கப்பட்ட அளவுக்கு யாருக்குமே எங்கேயுமே கொடுக்கிறார். வேற வேற சமுதாயங்கள்ல பெண்கள் பேர்ல சொத்தை வச்சுக்கிற கூடாது. வேற வேற சமுதாயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா சொத்து யார் பேர்ல இருக்க கூடாது, பொம்பளை பேர்ல சொத்தை இருக்க கூடாது. ஒண்ணு புருஷனை சார்ந்து இருக்கணும், புருஷன் இல்லாட்டி தாப்பனை சார்ந்து இருக்கணும். இதுதான் பெண்களுடைய தலைவிதி என்று வைத்திருந்தார்கள். இஸ்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணிருச்சு, சொத்து மகருங்கிற பேர்ல சொத்து, நகை நட்டுங்கிற பேர்ல சொத்து, வீடு வாசல் சொத்து சோமலாம் அவங்க பேர்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருளாதார சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்து அவங்க வேலைக்கு போக தேவை இல்லாமலே நல்லா இருக்கு. ஆம்பளைக்கு தான் கஷ்டமே தவிர பொம்பளைக்கு என்ன இருக்கு, பொருளாதாரத்துல ரொம்ப தன்னிறைவு பெற்றவர்களாக நினைத்தால் இருக்க முடியும். ஆண்களும் மார்க்கத்தை பேணி பெண்களும் மார்க்கத்தை பேணினார்களே ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது.